விஜய் வருகிறார், உங்கள் விஜய் வருகிறார் என்ற உடனே வருகின்ற நீங்கள் இன்றைக்கு உங்கள் விஜய் உங்களோடு நின்றாரா? உங்கள் விஜய் உங்களை காப்பாற்ற மருத்துவமனைக்கு வந்தாரா? பணம் இருக்கிறது என்பதற்காக வீட்டில் இருந்து நட்டையீடு என்று சொல்லக்கூடிய இழப்பீடை அறிவித்து விட்டு அவருடைய வேலையை தொடர்ந்து செய்கிறார். ஆனால் இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் அனாதையாகி இருக்கிறது? இதற்கெல்லாம் யார் பதில் சொல்வது? ஆக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் யார் தவறு செய்திருந்தாலும், ஒரு டிஎஸ்பி அளவுக்கு அதிகமாக கூட்டம் இருக்கிறது, அங்கு வர வேண்டாம், முன்கூட்டியே நிறுத்துங்கள் வாகனத்தை என்று சொல்லுகின்ற போது அதை மீறி அவர்கள் வருகிறார் என்றால் நான் கேட்கிறேன், இதே மற்ற கட்சிகள் இருந்தால் அப்படி அனுமதிப்பீங்களா? சின்ன சின்ன இயக்கங்கள் அமைப்புகள் மீறி போனா அனுமதிப்பீங்களா? நீங்க உடனே தடுத்து நிறுத்த மாட்டீங்க? வாகனத்தில் இருக்கிற வண்டியை ஆஃப் பண்ணி சாவி எடுக்க மாட்டீங்க? ஏன் இங்க அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல? ஒரு டிஎஸ்பி சொன்ன கேட்கல அப்படின்ன பிறகு அங்க எஸ்பி வந்துருக்கணும்ல ஸ்பாட்டுக்கு, இல்ல அந்த ஜோன் ஐஜி லெவல்ல வந்து வண்டியை தடுத்து நிறுத்திருக்கணும் இல்ல? ஆக காவல்துறை அவர்களும் இன்றைக்கு ஒரு சில காவல்துறை அல்லது சென்னையில் இருக்கிற நிர்வாக தலைமை அதிகாரிகளும் விஜய்க்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த பிரச்சாரங்களால் மக்களுக்கு அவசரம் ஏற்படுகிறது, பாதிப்பு ஏற்படுகிறது. திருச்சியிலே 15,000 பேர் வேலைக்கு போக முடியல, பல மாணவர்கள் கல்லூரிக்கு செல்ல முடியல, பள்ளிக்கு செல்ல முடியல, அவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்று நான் இந்த முதல் பயணத்திலேயே இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொன்னேன்.